கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போர் விமானங்கள், அதைவிட அதிக மதிப்புள்ள ரேடார் சிஸ்டம்கள், இவை அனைத்தையும் வெறும் சில லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சின்ன எந்திரம் சுக்குநூறாக்கினால் எப்படி இருக்கும்? இது ஹாலிவுட் பட கதை இல்லை, இன்றைய நிஜம். உலக வல்லரசான அமெரிக்காவையே, குறிப்பாக ட்ரம்பையே ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்க வைத்தது ஈரானின் ஷாஹேப் 136 தற்கொலைப்படை ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் இன்று உலக நாடுகளை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றன. இங்கேதான் ட்விஸ்ட். இதை பார்த்து மற்ற நாடுகள் பயந்து கொண்டிருக்கும் போது இந்தியா அமைதியாக தனது சொந்த பதிலடியை தயார் செய்துவிட்டது. அதுதான் ஷேஷ்நாக் 150. ஈரானை விட, ஏன் அமெரிக்காவை விட ஒரு படி மேலாக இந்தியா கையில் எடுத்திருக்கும் இந்த வெட்டுக்கிளி ஆயுதம் பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஷாஹேத் ட்ரோன்கள் ஏன் இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். மிக குறைந்த செலவில் எதிரி நாட்டு பதுங்கு குழிகளையும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேடார்களையும் துவம்சம் செய்கிறது இந்த தொழில்நுட்பம். ஒரு போர் விமானம் தயாரிக்க பல 100 கோடிகள் ஆகும். ஆனா இந்த ட்ரோன்களை வெறும் சில லட்சங்கள்ல உருவாக்கிடலாம். இதோட தாக்குதல் முறை ரொம்பவே சிம்பிள். ஒரு இலக்கை நோக்கி பறக்க விடுவாங்க, நேரா போய் மோதி வெடிச்சு சிதறும். அதனால தான் இதை காமிகேஸ் அல்லது தற்கொலைப்படை ட்ரோன்கள்னு சொல்றாங்க. இந்த லோ காஸ்ட் ஃபார்முலாவை கண்டு வியந்து அமெரிக்காவே அவசரமாக லூகாஸ் ரக ட்ரோன்களை களமிறக்கியது. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால், இனி வரும் காலங்களில் போர் விமானங்கள் செய்யும் வேலையை இந்த சின்ன ட்ரோன்களே செய்து முடித்துவிடும் என்பதுதான். இந்த ஒற்றை விஷயம்தான் போர் முறையையே தலைகீழா மாத்திருக்கு. ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளுங்க. எதிரி நாட்டிலிருந்து ஒரு ட்ரோன் வருது. அதை சுட்டு வீழ்த்த ஒரு நாடு தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தணும். அந்த ட்ரோனோட விலை வெறும் $20,000 இருக்கும். ஆனா அதை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்படும் ஒரு ஏவுகணையின் விலை பல மில்லியன் டாலர்கள். இது எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு! எதிரி உங்களை ஆயுதத்தால அழிக்கிறானோ இல்லையோ, பொருளாதார ரீதியா உங்களை திவாலாக்கிடுவான். இதை புரிஞ்சுகிட்ட உலக நாடுகள் மலிவான ட்ரோன்களை உருவாக்குறதுல தீவிரம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கும் இந்த நிலைமை ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நமக்கும் எல்லை பிரச்சனைகள் அதிகம். இங்கதான் ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக் வருது. கடந்த காலத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போரின் போது இந்திய ராணுவம் புதிய தொழில்நுட்பங்களை அதிகம் சோதித்து பார்த்தது. அப்போதுதான் நமக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. வெறும் பாரம்பரிய ஏவுகணைகளை மட்டும் நம்பியிருக்காமல், வெட்டுக்கிளி போல கூட்டமாக வந்து தாக்கும் ஸ்வார்ம் ட்ரோன் வசதி நமக்கு எவ்வளவு அவசியம் என்று ராணுவம் உணர்ந்தது. சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி. எதிர்கால போர் என்பது முழுக்க ரோபோக்களும் ட்ரோன்களும் மோதிக்கொள்ளும் போராகவே மாறுமா? உங்களோட கருத்து என்ன? அத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நாம பார்க்க போற இந்தியாவோட தயாரிப்பு அந்த அளவுக்கு அதிநவீனமானது. பெங்களூரை தலைமையாக கொண்ட நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ள ட்ரோன் தான் இந்த ஷேஷ்நாக் 150 ட்ரோன். அரசு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுவது என்னவென்றால், இந்த ட்ரோன் தற்போது இறுதிக்கட்ட சோதனைகளில் வேகமெடுத்துள்ளது. ஈரானின் ஷாஹேத் ட்ரோன்கள் மலிவானவை, ஆனால் அவை கொடுக்கும் தாக்கம் மரண பயத்தை காட்டக்கூடியவை. அதே பாணியில், ஆனால் அதைவிட அதிக தொழில்நுட்பத்தோடு உருவானதுதான் இந்த ஷேஷ்நாக். எதிரியின் வான் பாதுகாப்பு மண்டலத்தை மொத்தமாக செயலிழக்க செய்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வித்தையை இது கற்றுக்கொண்டுள்ளது. இது மேக் இன் இண்டியா திட்டத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஷேஷ்நாக் 150 ட்ரோனோட சிறப்பம்சங்கள் என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இதோட வேட்டை தூரம் மிக அதிகம். அதாவது சுமார் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று தாக்க வல்லது இந்த ட்ரோன். 1000 கிலோமீட்டர் என்பது சாதாரண தூரம் இல்லை. நம் எல்லையிலிருந்து புறப்பட்டால் எதிரி நாட்டின் மிக முக்கியமான இராணுவ தளங்களை, கமாண்ட் சென்டர்களை மிக எளிதாக சென்றடைய முடியும். இந்த ரேஞ்ச் தான் இதை ஒரு மினி க்ரூஸ் மிசைல் அளவுக்கு ஆபத்தானதாக மாற்றுகிறது. ஒரு ஏவுகணையை செலுத்துவதை விட இதை செலுத்துவது ரொம்ப சுலபம், செலவும் குறைவு. இதுதான் எதிரிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் இதோட தாக்கு பிடிக்கும் திறன். லாய்டரிங் மியூனிஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க. அதாவது தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கும் மேலாக வானில் வட்டமிட்டு கொண்டே எதிரியை கண்காணிக்க முடியும். ஒரு ஏவுகணையை ஃபயர் பண்ணிட்டா அது நேரா போய் மோதும். ஆனா இந்த ட்ரோன் அப்படி இல்ல. வானத்துல போய் சுத்திக்கிட்டே இருக்கும். சரியான இலக்கு, சரியான நேரம் வரும்போது கழுகு மாதிரி கீழே இறங்கி வந்து தாக்கும். 5 மணி நேரம் வானத்துல காத்திருக்க முடியும்னா, எதிரியோட நடமாட்டத்தை முழுமையாக ஆராய்ந்து அவர்கள் எப்போது பாதுகாப்பு குறைவாக இருக்கிறார்களோ அப்போது தாக்குதலை நடத்த முடியும். இது ஒரு பயங்கரமான தந்திரம். இதன் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட வெடிமருந்து சுமக்கும் திறன். ஷேஷ்நாக் ட்ரோனால் 25 முதல் 40 கிலோ எடையுள்ள வெடிமருந்துகளை சுமந்து செல்ல முடியும்.
40 கிலோ என்பது சாதாரணமான அளவு இல்லை. ஒரு பெரிய இராணுவ டேங்கியை அல்லது பதுங்கு குழியை சுக்குநூறாக்க இதுவே போதும். பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்து 40 கிலோ வெடிமருந்தோடு ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தின் ஜன்னல் வழியே கூட துல்லியமாக நுழையும் அளவுக்கு இதில் தொழில்நுட்பம் இருக்கு. இதை தடுக்க எதிரிகள் பல வகையான ரேடார்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த ட்ரோன் மிக தாழ்வாக பறக்கும் தன்மை கொண்டதால் வழக்கமான ரேடார்களின் கண்களில் இது அவ்வளவு எளிதாக சிக்காது. இந்த ட்ரோனோட இன்னொரு முக்கிய அம்சம் இதோட சுயபுத்தி, அதாவது மனித குறுக்கீடு இன்றி தானாகவே இலக்குகளை கண்டறிந்து தாக்கும் அட்டானமஸ் வசதி கொண்டது. ஏவுகணைகளை நாம் தான் குறிவைக்க வேண்டும். ஆனால் இந்த ட்ரோனுக்கு இலக்கின் புகைப்படத்தையோ அல்லது அடையாளத்தையோ கொடுத்துவிட்டால் போதும், அதுவாகவே தேடி கண்டுபிடித்து அழித்துவிடும். இடையில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் இது தன் பணியை நிறுத்தாது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் எந்த இலக்கை முதலில் தாக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. இதுதான் நவீன போரியலின் அடுத்த கட்டம். விமானத்தை அல்லது ட்ரோனை உருவாக்குவது பெரிய விஷயமல்ல. ஆனால் அந்த சீக்ரெட் சாஸ் ஒன்று இருக்கு. அதுதான் ஸ்வாம் தொழில்நுட்பம். நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டு ஒரு இராணுவ கட்டுக்கோப்புடன் தாக்குதல் நடத்துவதற்கான ஆல்காரிதம் தான் இதன் உண்மையான பலம். ஒரு வெட்டுக்கிழி கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். அவற்றுக்குள் எந்த ஒரு தலைவனும் இருக்க மாட்டான். ஆனால் அனைத்தும் ஒரே திசையில் ஒரு கட்டளையை பின்பற்றுவது போல நகரும். அதேபோல 50 அல்லது 100 சேஷ்நாக் ட்ரோன்களை ஒன்றாக பறக்கவிட்டால் அவை தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். ஒன்று அழிக்கப்பட்டால் மற்றொன்று அதன் இடத்தை நிரப்பும். இந்த ஸ்வாம் தாக்குதலை சமாளிப்பது உலகின் எந்த ஒரு நவீன இராணுவத்திற்கும் சிம்ம சொப்பனம்தான். சரி, இப்போ உலக நாடுகளோட நிலைமையை இதோட ஒப்பிட்டு பார்ப்போம். அமெரிக்காவின் லூகாஸ் ட்ரோன்கள் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் உதவியுடன் இயங்குகின்றன. இந்த ஸ்டார்லிங்க் இணையம் மூலமாக அவர்கள் ட்ரோன்களை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கேதான் இந்தியா ஒரு படி மேலே போய் ஒரு புதிய சிஸ்டமை உருவாக்கியிருக்கு. போர்க்களத்தில் எதிரிகள் மிக எளிதாக ஜிபிஎஸ் சிக்னல்களை ஜாம் செய்து விடுவார்கள். சிக்னல் இல்லை என்றால் பெரும்பாலான ட்ரோன்கள் கீழே விழுந்துவிடும் அல்லது வழி தவறி போய்விடும். இந்த ஜிபிஎஸ் ஜாமிங் அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியா ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்தது. அந்த மாற்று வழிதான் விஷுவல் நேவிகேஷன் முறை. ஜிபிஎஸ் சிக்னலே இல்லாத இடங்களிலும் சேஷ்நாக் ட்ரோனில் உள்ள கேமராக்கள் மூலம் கீழே உள்ள நிலப்பரப்பை பார்த்து மேப் செய்து தனது பாதையை துல்லியமாக கண்டறிந்து செல்லும் முறையை இதில் புகுத்தியுள்ளது என்ஆர்டி நிறுவனம். இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். எதிரி எவ்வளவு பெரிய ஜாமர்களை பயன்படுத்தினாலும் கண்களை மூடிக்கொண்டு ஒரு மனிதன் தன் வீட்டை அடைவது போல இந்த ட்ரோன் தனது செயற்கை கண்கள் மூலம் வழியை கண்டுபிடித்து இலக்கை தாக்கும். மற்ற நாடுகளின் ட்ரோன்களை விட சேஷ்நாக் தனித்து நிற்பது இந்த தொழில்நுட்பத்தால்தான். பொதுவான பின்னணியை வைத்து பார்த்தால் உக்ரைன் போர் முதல் சமீபத்திய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி வரை உலகம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். இனி யுத்தம் என்பது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போர் விமானங்களால் மட்டுமல்ல, இது போன்ற குறைந்த விலை ட்ரோன்களால் தான் தீர்மானிக்கப்படும். பெரிய விமானங்கள் ரேடாரில் எளிதாக சிக்கிவிடும். ஆனால் சின்னஞ்சிறிய ட்ரோன்கள் கூட்டமாக வரும்போது எதிரியின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குழம்பி போய்விடும். எதை சுடுவது எதை விடுவது என்று திணறும் போதே பாதி ட்ரோன்கள் உள்ளே நுழைந்து இலக்கை அழித்துவிடும். இதுதான் ட்ரோன் போரின் வருங்கால முகம். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் நூற்றுக்கணக்கான மலிவான ட்ரோன்களை பறக்கவிட்டது என்று சில அறிக்கைகள் கூறுகின்றன. அவற்றின் நோக்கம் நேரடியாக தாக்குவது மட்டுமல்ல, இந்திய இராணுவத்தின் விலையுயர்ந்த ஏவுகணைகளை தேவையில்லாமல் செலவு செய்ய வைப்பதும் நமது ரேடார் நிலைகளை தெரிந்து கொள்வதும் தான் அதன் முக்கிய நோக்கம். இதை டீகாய் அல்லது ஏமாற்று வேலை என்று சொல்வார்கள். ஆனால் இந்தியா மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆனால் அதிநவீன தாக்குதல் ட்ரோன்களை கொண்டு பாகிஸ்தானின் ரேடார்களை முடக்கியது. வெறும் எண்ணிக்கையை விட தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்தியா நிரூபித்துக் காட்டியது. தற்போது சேஷ்நாக் ட்ரோன்கள் இறுதிக்கட்ட சோதனைகளில் உள்ளன. இந்த சோதனைகள் வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் இவை விரைவில் இந்திய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளில் பெருமளவில் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் நட்பு நாடுகளுக்கு இந்த ட்ரோன்களை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் இந்தியாவுக்கு உள்ளது. ஆத்மநிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் இந்திய பாதுகாப்புத் துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வெளிநாடுகளை நம்பியிருந்த காலம் மாறி நம்முடைய சொந்த தொழில்நுட்பத்தை உலகம் உற்றுநோக்கும் காலம் வந்துவிட்டது. சுருக்கமா சொல்லணும்னா, ஈரானின் ஷாஹேத் உலகத்தை மிரட்டியிருக்கலாம், அமெரிக்கா லூகாஸை உருவாக்கியிருக்கலாம்,
ஆனால் எந்தவிதமான ஜிபிஎஸ் சிக்னலும் இல்லாமல் கூட்டமாக சென்று தாக்கும் சேஷ்நாக் 150 இந்திய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது. விலையுயர்ந்த போர் விமானங்களை விட இதுபோன்ற ஸ்மார்ட்டான ஆயுதங்கள்தான் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யப் போகின்றன. அந்த போருக்கு இந்தியா இப்போது சேஷ்நாக் மூலம் முழுமையாக தயாராகிவிட்டது. இந்த புதிய ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றி, வான்வழி போரின் எதிர்காலம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. விடை பெறுகிறேன். நன்றி.